தீபாவளி பண்டிகை நாள் இதுக்கு தான் வீட்டில் வந்து முறுக்கு பலகாரம் அதெல்லாம் செய்யணும்னு இல்லை. சம்மர் ஹாலிடே பக்கத்தில் வர மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு வச்சே ஆகணும். ஏன்னா சம்மரில் குழந்தைங்க வந்து வெளியில் அன்ஹெல்த்தியாக நிறையா வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரியான ரெசிபி தான் இது. இதுக்கு வந்து ராகி மாவை எடுத்திருக்கேன். ராகி மாவை நல்லா கை பொறுக்கிற சூடளவு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே வந்து கருப்பு எள்ளும் வேர்க்கடலையும் பச்சை வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை எடுத்து என்கிட்ட அதுதான் இருந்தது, அதனால் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு டைம் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸோடு நல்லாயிருக்கும். ஸோ வந்து ராகி மாவு வறுத்தது கொஞ்சம் ஆறியாச்சு. இது கூடவே வந்து வறுத்த எள், வறுத்த வேர்க்கடலை இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரெசிபி பார்க்குறப்பே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ராகி செமிரி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ராகி மாவு பிசைகிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு தண்ணி தெளித்து நல்லா பால் மாதிரி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இது கூடவே இது கொஞ்சம் ஊற டைமுக்குள்ளேயே வந்து வெல்லம் இதுக்கு தேவை பைண்டிங்காக. ஸோ அதனால் வெல்லத்தை நான் வந்து என்ன பண்ணேன்னா கத்தியில் கொஞ்சம் நல்லா சுரண்டி தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து வந்து இந்த எடுத்து வச்சோம் இல்லையா ராகி மாவு, இது எல்லாம் ஒவ்வொரு அடை மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருவேன். இது 4 ரொட்டி வந்தது எனக்கு. இந்தளவுக்கு வந்து செய்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் தாங்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னா சம்மர் ஹாலிடேயில் இதே மாதிரி இன்னும் பல வித்தைகளை நம்ம இறக்கிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலான்னு நினச்சேன், பட் அது இல்லை. சரி, அதனால் வந்து நல்லெண்ணெயே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதே எடுத்துகிட்டு சுட்டு வச்ச 4 ரொட்டியும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாம் பிச்சு போட்டு இது கூடவே வந்து நம்ம துருவின இந்த வெல்லம், வேர்க்கடலை, எள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ட்ரின் அவ்வளோதான் போட்டோம்னா கோர்ஸாக நல்லா நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். இது கூடவே கொஞ்சம் நல்லா நான் நெய் விட்டுக்கிட்டேன். உருக்குற நெய் இருந்தது, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நல்லா பால் பாலாக வரும். இது ஒரு 2 டேஸ்க்கு சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி எங்கள் வீட்டில்.